அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று சொல்லப்பட்டபடி, ஆண்டவரே நீர் எங்களுக்கு துணையாய் இருந்து வழி நடத்துகிறதற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உங்க பலத்தால் எங்களை இடைக்கட்டி எங்களை வழி நடத்துங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம். பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து நான் கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள். இந்த கடிதத்தை பவுல் எபேசு பட்டணத்திலிருந்து எழுதுறாரு. கொரிந்து பட்டணத்துல இருக்கிற விசுவாசிகளுக்கு பவுல் எழுதுறாரு. இப்ப எருசலேம்ல ஒரு கொடிய பஞ்சம் உண்டாயிடுச்சு. அது அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 27ல இருந்து 30 வசனம் வரைக்கும் அங்க வாசித்து பார்த்தோம்னா அந்த பகுதியில சொல்லப்பட்டிருக்கு. அந்த பஞ்சத்துக்கு ஏற்பட்ட போது அங்க இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும்படியா தர்ம பணத்தை சேகரிச்சாங்க. இந்த கொரிந்து பட்டணத்திலையும் சேகரிச்சாங்க. எப்படி கலாத்தியா பட்டண சபையில பிளான் பண்ணி அவங்க எருசலேம்ல இருக்க விசுவாசிகளுக்கு உதவி செய்தார்களோ அது போலவே இங்கேயும் திட்டம் பண்றாங்க. கொரிந்து பட்டணத்திலையும் நான் வந்திருக்கும் போது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கே, நான் வந்த பிறகு நீங்க பணத்தை சேகரிக்க கூடாது. உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்தில் சேர்த்து வைக்க கடவன். ஒவ்வொரு வாரமும் முதல் நாள்ல தனக்கு எவ்வளவு சம்பளம் வருதோ அதுல ஒரு குறிப்பிட்ட தொகைய தர்ம பணத்துக்குன்னு எடுத்து வைங்க. நான் வரும்போது உங்கள் உபகாரத்தை எருசலேமுக்கு கொண்டு போகும்படிக்கு. பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு வரும்போது நீங்க என்ன கிஃப்ட் கொடுக்கணும், எருசலேம்ல இருக்க விசுவாசிகளுக்கு பரிசுத்தவான்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கணுமோ அதை கொண்டு போகும்படிக்கு நீங்கள் தகுதி உள்ளவர்களாக குறிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களிடத்தில் நிருபங்களை கொடுத்து அவர்களை அனுப்புவேன். அப்படி சேகரிச்சு வச்ச பணத்தை நீங்க யார் மூலம் கொடுத்து அனுப்பணும்னு விரும்புகிறீங்களோ அவங்க மூலம் கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்றாரு. பவுல் எல்லாவற்றிலும் மனுஷருக்கு முன்பாகவும் உண்மையுள்ள பண விஷயத்துல உண்மையுள்ளவரா இருக்கணும் அப்படின்னு விரும்புறதுனால அவர் நீங்களே முடிவெடுங்க யார்கிட்ட கொடுத்து விட போறீங்க அப்படின்னு. நான் ஒரு கடிதம் மட்டும் எழுதி கொடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்றார். நானும் போகத்தக்கதானால் அவர்கள் என்னுடனே கூட வரலாம். நானும் எருசலேமுக்கு போறதா இருந்தா ஏன் கூட அவங்க வரலாம். இந்த கிஃப்ட் எல்லாம் எடுத்துட்டு வர்றவங்க ஏன் கூட வரலாம். நான் மக்கதோனியா நாட்டின் வழியாய் போகிறபடியால் மக்கதோனியா நாட்டை கடந்த பின்பு உங்களிடத்திற்கு வருவேன். மக்கதோனியா நாட்டு வழியா போகிறபடியால் அப்படின்னு சொல்லியிருக்கு. மக்கதோனியா நாட்டுல பிலிப்பு பட்டணம், தெசலோனிக்கிய பட்டணம், தெரோயா பட்டணம் இதெல்லாம் இருக்கு. அந்த பகுதி வழியா பவுல் கடந்து கீழே கொரிந்து பட்டணத்துக்கு கடந்து வர்றேன் அப்படின்னு சொல்றார். நான் எங்கே போனாலும் நீங்கள் என்னை வழிவிட்டு அனுப்பும்படிக்கு நான் உங்களிடத்தில் சில காலம் தங்க வேண்டியதாய் இருக்கும். கொஞ்ச நாள் நான் உங்க கூட தங்கி இருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் எங்க போனாலும் என்னை வழி அனுப்பி விட்டுருங்க. ஒருவேளை மழைக்காலம் முடியும் வரைக்கும் இருப்பேன். ஒருவேளை நான் சில காலம்ன்றது மழைக்காலம் முழுசும் உங்களோட கூட இருக்க வேண்டிய இந்த கொரிந்து பட்டணத்துல இருக்க வேண்டியதா இருக்கலாம். இப்பொழுது வழி பிரயாணத்திலே உங்களை கண்டுகொள்ள மாட்டேன். வழி பிரயாணத்துல அப்புறம் போற போக்குல அப்படியே உங்களை பார்த்துட்டு போறதெல்லாம் செய்ய மாட்டேன். கர்த்தர் உத்தரவு கொடுத்தால்
உங்களிடத்தில் வந்து சில காலம் தங்கி இருக்கலாம் என்று நம்புகிறேன். கர்த்தர் உத்தரவு கொடுத்தால், ஆண்டவர் பெர்மிஷன் கொடுத்தா உங்க கூட நான் சில காலம் தங்கி இருக்கிறேன், போற போக்குல நான் வந்துட்டு போக மாட்டேன் அப்படின்னு பவுல் சொல்றாரு. அப்ப பவுலோட திட்டங்கள் எல்லாம் வந்து ஆண்டவரோட பெர்மிஷனோட தான் அவர் செயல்படுகிறார் ஊழியத்துல. அது மாதிரி நம்மளும் கற்றுக்கொள்ளணும். பவுல போல கர்த்தரிடத்துல உத்தரவு பெற்று ஒரு காரியத்தை செயல்படுத்துறவங்களா இருக்கணும். ஆகிலும் பெந்தேகோஸ்தே பண்டிகை வரைக்கும் எபேசு பட்டணத்திலே இருப்பேன். பெந்தேகோஸ்தே பண்டிகை நாட்கள்ல நான் எபேசு பட்டணத்துல, இப்ப இருக்கிற அதே பட்டணத்துல நான் இருக்கிறேன். ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டு இருக்கிறது. இந்த எபேசு பட்டணத்துல சுவிசேஷத்திற்கான கதவு திறக்கப்பட்டு இருக்கிறது. அனுகூலமான கதவு. அநேகர் இயேசு கிறிஸ்துவை பவுலோட பிரசங்கத்தின் மூலம் ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து ரட்சிக்கப்படுறாங்க. அதனால அவர் அப்படி சொல்றார். விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். இந்த எபேசு பட்டணத்துல ஊழியம் மாத்திரமல்ல, திறந்த வாசல் இருக்கிறது மாத்திரமல்ல, விரோதமாய் எழும்புகிற அநேகர் இந்த பட்டணத்துல இருக்காங்க. அப்போஸ்தலர் 19வது அதிகாரத்துல எபேசு பட்டணத்துல பவுல் செய்த ஊழியங்களை குறித்தும், அங்க எப்படியெல்லாம் எதிர்ப்புகள் எழும்பி வந்தது, விரோதமானவர்கள் அங்கே எப்படி அநேகராய் இருந்தாங்க அப்படின்றத வாசிக்கலாம். தீமோத்தேயு உங்களிடத்திற்கு வந்தானே ஆகில் அவன் உங்களிடத்தில் பயம் இல்லாதிருக்க பாருங்கள். தீமோத்தேயுன்றது பவுலோட உடன் ஊழியர். பவுல் மூலம் இயேசு கிறிஸ்துவை அறிந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பை பெற்றவர். அவர் பவுலோடு கூட உடன் ஊழியரா இருந்தார். இதே 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17வது வசனத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையும் உள்ள என் குமாரனாகிய தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பினேன். நான் எங்கும் எந்த சபையிலும் போதித்து வருகிற பிரகாரம் கிறிஸ்துவுக்குள்ளான என் நடக்கைகளை அவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு தீமோத்தேயு குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை இந்த கடிதத்தை வந்து பவுல் வந்து தீமோத்தேயு மூலம் கொரிந்து சபைக்கு கொடுத்து விட்டுருந்துருக்கலாம். அதனால தீமோத்தேயு உங்ககிட்ட வரும்போது பயம் இல்லாம அவனை பார்த்துக்கோங்க. என்னை போல அவனும் கர்த்தருடைய கிரியையை நடப்பிக்கிறானே. நான் எப்படி கர்த்தருக்காக ஊழியம் செய்யறனோ அது போல கர்த்தருடைய பணியை செய்கிறவன் தான் தீமோத்தேயு. ஆனபடியினால் ஒருவனும் அவனை அற்பமாய் எண்ணாதிருப்பானாக. அவனை அற்பமா நினைக்க கூடாது. அவனும் கர்த்தருடைய ஊழியக்காரன். சகோதரரோட கூட அவன் வருகிறதற்கு நான் காத்திருக்கிறபடியால் என்னிடத்தில் வரும்படி அவனை சமாதானத்துடன் வழிவிட்டு அனுப்புங்கள். சகோதரர்களோடு சேர்ந்து விசுவாசிகளோடு சேர்ந்து அவன் வரணும், தீமோத்தேயு என்கிட்ட வரணும்னு நான் காத்திருக்கிறேன். அதனால தீமோத்தேயுவை சமாதானத்தோடு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கொரிந்து பட்டணத்து விசுவாசிகளுக்கு பவுல் வந்து எழுதுறத இந்த நாள்ல பார்த்தோம். அப்ப இந்த நாள்ல என்னெல்லாம் கற்றுக்கொண்டானா, எருசலேம்ல இருக்கிற விசுவாசிகளுக்கு உதவி செய்யும்படியா கொரிந்து பட்டணத்துல பணம் சேகரித்தாங்க. அந்த பணம் சேகரிக்கிறதுக்கு ஒரு பிளான் வந்து பவுல் சொல்றாரு. ஒவ்வொரு வாரமும் முதல் நாள் வந்து தன்னுடைய வருமானத்துக்கு ஏற்றதா ஒரு பங்கை எடுத்து தர்ம பலமா எடுத்து வைங்க. நான் வரும்போது அந்த நீங்க கொடுக்கிற அந்த கிஃப்ட வாங்கி தகுதியான யாருன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க மூலம் நான் ஒரு கடிதம் எழுதி கொடுத்து அனுப்புறேன். நான் போறதா இருந்தா என் கூட அவர்கள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றாரு. சில காலம் உங்களோடு தங்கி இருப்பேன், கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுத்தா அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவருடைய ஊழிய பயணங்கள் எல்லாம் கர்த்தருடைய சித்தத்தின்படி
ஒழுங்கு செய்யப்படுகிறத இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொண்டோம். அப்புறம் எபேசு பட்டணத்துல நான் பெந்தேகோஸ்தே பண்டிகை வரையும் இருப்பேன் அப்படின்னு பவுல் சொல்றாரு. ஏன்னா அங்க சுவிசேஷத்துக்கு ஏற்ற அனுகூலமான வாசல் எனக்கு திறக்கப்பட்டிருக்கு. ஆனா அங்க அநேகர் எனக்கு விரோதமா செயல்படுகிறவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றத தியானிச்சோம். தீமோத்தேயுவ பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு அனுப்புனாரு. அதனால அவன் வரும்போது அவன் அற்பமா நினைக்காதீங்க, அவன் படி நடக்காதீங்க. அவன் என்னை போல கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவன். அதனால அவன் அவன் என்னை பார்க்கும்படிக்கு அவனை சமாதானத்தோட அனுப்பி விடுங்க, அவன் வருகைக்காக நான் காத்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றதை இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட மாதிரி ஆண்டவரே, நாங்களும் கூட ஏழை எளிய மக்களுக்கு எங்களால் இயன்ற உதவிகளை செய்ய நல்ல இருதயத்தை எங்க ஒவ்வொருவருக்கும் தந்தரலுங்க. ஆண்டவரே, பவுல் செயல்பட்டது போல ஒவ்வொரு காரியமும் உம்முடைய திட்டத்தின்படி, உம்முடைய சித்தத்தின்படி செயல்பட ஏசப்பா எங்களுக்கு கற்றுத்தாங்க. ஆண்டவரே, நீங்க எங்க கூட இருந்து எங்களை கரம் பிடித்து வழி நடத்தி செல்லுங்க. ஆண்டவரே, தீமோத்தேயு போன்ற ஊழியர்களை நாங்க கனம் பண்ணுகிறவர்களாய் அற்பமாய் எண்ணாதபடிக்கு நல்ல மனநிலைய எங்க ஒவ்வொருவருக்கும் தந்தரலுங்க. ஆண்டவரே, இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிறவர்களை நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பலப்படுத்துங்க, பயன்படுத்துங்க. அநேகர் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். நாங்களும் எங்களால் இயன்ற ஊழியங்களை செய்ய கிருபை தந்து வழி நடத்துங்க. எல்லா துதி கனம் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. காட் பிளஸ் யூ.